நேத்து நடந்த ஆசிய கோப்பை இறுதிப் போட்டியில பார்த்தீங்கன்னா, இந்திய வீரர்கள் ஒரு தரமான சம்பவம் செஞ்சிருக்காங்க. என்ன அப்டின்னா, நேத்து நடந்த அந்த இறுதிப் போட்டியில இந்தியாவும், பாகிஸ்தானும் விளையாண்டாங்க. அந்த போட்டியில பாகிஸ்தான் வந்து முதல்ல பேட்டிங் பண்ணாங்க. பேட்டிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, 146 ரன்னு 19.1 ஓவர்ல 146 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. அதாவது குல்தீப் யாதவ் பார்த்தீங்கன்னா, 4 விக்கெட் வீழ்த்தி அபாரமான ஒரு பந்து வீச்சு போட்டிருக்காரு. 2வதா பேட்டிங் பண்ண இந்தியா முதல்ல வந்து கொஞ்சம் ஒரு 3-4 விக்கெட் வந்து அடுத்தடுத்து விழுந்தா கூட, அப்புறம் திலக் யாதவ் அவர் கொஞ்சம் தொடர்ந்து நின்று அவர் பொறுமையா நின்று விளையாடி கடைசியா ஒரு 19.4 ஓவர்ல 150 ரன் அடிச்சு இந்தியா வந்து ஜெயிச்சிட்டாங்க. இப்போ இதுல என்ன விஷயம் அப்படின்னா, இந்த போட்டியில இந்த கோப்பை வழங்குறதுக்காக ஆசிய கோப்பை கொடுக்கறதுக்காக அங்க வந்திருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தானுடைய உள்துறை அமைச்சர். இந்த பாகிஸ்தானுடைய உள்துறை அமைச்சர் வந்து இந்த கப்பை கொடுக்க வராரு. இந்திய வீரர்கள், இந்திய கேப்டன் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த கப்பை வந்து அவர் கையில வாங்க மறுத்துட்டாரு. நம்ம ஏற்கனவே வந்து வீடியோ போட்டிருக்கோம். நம்ம இந்திய வீரர்கள் வந்து அவங்க கிட்ட கை கொடுக்காம இருந்தாங்க அப்படிங்கிறதுலாம் நமக்கு ஏற்கனவே தெரியும். இதெல்லாம் வந்து பழைய விஷயம். இந்த மேட்ச்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்திய வீரர்கள் பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர்கிட்ட கோப்பையை வாங்க மறுத்துட்டு கப்பே இல்லாம வந்து வெற்றி கொண்டாடத்தை அங்க நடத்தியிருக்காங்க. இதை பார்த்து அந்த பாகிஸ்தானுடைய உள்துறை அமைச்சருடைய மூஞ்சியை பார்த்தீங்கன்னா அவர் முகமே செத்து போச்சு. அவரை கப்போட அப்படியே உள்ள போயிட்டார். இதுக்கப்புறம் வாங்க வந்த அந்த பாகிஸ்தானுடைய கேப்டன் சல்மான் அவங்க 2வது பரிசு அந்த வாங்குறதுக்காக வராரு. அது கோபத்துல வாங்கி அப்படி அப்படி தூக்கி வீசிட்டு போறாரு. இந்த மாதிரி பாகிஸ்தான் அணியை வந்து ஏற்கனவே அடித்து துவம்சம் பண்ணிட்டாங்க. ஒண்ணு பாகிஸ்தான் அமைச்சரையே வந்து அங்க அசிங்கப்படுத்தி ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. இதை பத்தி கூட இப்போ 1-2 பேர் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா நம்ம இந்திய வீரர்களை குறை சொல்லி இப்போ வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.